சாந்தி. ஹெல்த் சகாஷ். ஹெல்த் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். சரீரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரீரம் இல்லை அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக யோகாவே பண்ண முடியாது. ஒரு சின்ன ஃபீவரு வந்துருச்சு, ஒரு வயிறு வலி, ஒரு கால் வலி, கை வலி அப்படின்னா நம்ம மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். ஐயோ ஃபீவர் வந்துருச்சு, தலை வலிக்குதே, கோல்டாக இருக்கே, வயிறு வலிக்குதே, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் யோகா பண்ண முடியாது. முரளி கூட படிச்சுட்டே இருப்போம், அப்படியே தூங்கிடுவோம். ஸோ அப்போ உடம்பு நமக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதை பாபா வானிலை என்ன சொல்கிறாருன்னா, உலகமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது, உடம்பும் சீச்சி உடம்பு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா யோகா பண்ணி பக்கவாக வச்சுக்கோங்க. நீங்கள் பாவத்தை அழித்து கிளியர் பண்ணி போகிற வரைக்கும் உடம்பு உங்களுக்கு தேவை. அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க. நல்லா ஹெல்த்துக்கு என்ன தேவையோ சாப்பிட்றது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்கிறாரு. ஒரு சிலர் அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உடம்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு பாபா, அது எதுக்கு நம்ம பராமரிச்சுக்கிட்டு, நம்ம எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்ட்டாரு பாபா. ஸோ அதனால் நமக்கு நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும், அழித்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு சுகமாக இந்த உடலை விட்டு நம்ம போகணும் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக அது இருந்தே ஆகணும். ஸோ நமக்குன்னு பாபா இந்த கடைசி பிறவியில் ட்ராமாவில் கொடுத்த இந்த சரீரத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாபாவோட அந்த ஆரோக்கியத்தின் சக்தியை நம்ம உள் வாங்கிக்கலாம். நம்ம மட்டும் உள் வாங்கிக்கிட்டால் போதுமா? பாபா என்ன சொல்கிறாரு, நம்மளும் எடுத்துக்கணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாரு இல்லைங்களா? ஸோ நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, ஆரோக்கியத்தின் சக்தி. அதை எல்லாருக்குமே கொடுக்குறோம் அப்படின்னா அது மனசா சேவை. ஸோ இப்போ ஆரோக்கியத்தின் சக்தி நான் 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உலகத்துக்கு சகாஷ் கொடுக்கலாம். உலகத்துக்கு நான் எப்படி கொடுக்கறது, எனக்கு வேறு தெரியலையே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும், எப்படி இப்படி கொடுக்கலாமா அப்படி கொடுக்கலாமா நிறைய விஷயங்கள் தோணிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சூட்சும வதனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, ஒளி உலகம். ஸோ அங்கே நான் இருக்கேன், ஒளி உடம்புல உட்காந்துட்ருக்கேன். பாபா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கார். இவ்வளோ நேரம் ஹெல்த் சகாஷி எனக்கு எப்படி நான் வாங்கினனோ அந்த மாதிரி இப்போ நான் உலகத்துக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், அதை ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக பண்ணணும். சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ மாயா வரும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், மனசில் நிறைய எண்ணங்கள் வரும். உலகத்துக்கு சகாஷ் கொடுக்கும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி அது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, பரந்தாமத்தில் ஒரு சில டைம் யோகா பண்ணலாம் அங்கே உட்காந்து, அப்புறம் சூட்சுமவதனம், அப்புறம் நமக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து நல்லா யோகா பண்ணலாம். ஸோ மனசா சேவை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சூட்சுமவதனத்தில் பாபா இருக்கார், அவருக்கு முன்னாடி நான் இருக்கேன். இப்போ உலகத்துக்கு நான் சகாஷ் கொடுக்க போகிறேன், எழுத்து சகாஷ் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மனசா சேவை, இதுதான் மனசா சேவை. பாபா சொல்லுவார் இல்லைங்களா, மனசா சேவை பண்ணுங்கன்னு, அது இதுதான். ஸோ பாபா கிட்டேருந்து சக்தி எனக்கு வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த சக்தி எப்படி என் ஆத்மாக்குள்ளே போகுது, அது எப்படி நான் உணர்கிறேன், அது ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. அந்த மாதிரி உங்களோட மனசில் நீங்கள் அப்படியே முன்னாடி கொண்டுட்டு வரணும். பாபா கிட்டேருந்து சக்தி எனக்கு வருது, இப்போ நான் உலகத்துக்கு கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன், எனக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் எத்தனை ஆத்மாக்கள் பாபா இங்கே இருக்காங்களோ தெரியல, பிகேஸ் அத்தனை பேருக்கும் இங்கே எனக்கு முன்னாடி ஒளி உடம்புல உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுக்கெலாம் சக்தி கொடுக்கணும் இப்போது அப்படின்னு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கணும். இப்போ எப்படி பாபா இருக்கார், அவருக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒளி உடம்புல யார் யாரெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களோ அத்தனை ஆத்மாக்களும் அவங்க முன்னாடி இருக்காங்க. இப்போ பாபா கிட்டேருந்து சக்தி உங்களுக்கு வருது, நீங்கள் எல்லாருக்குமே சக்தி கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்குறீங்க, பாபா இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆரோக்கியத்தின் சக்தி தேவைப்படுது, அதனால உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கிய பவ அப்படின்னு அவங்க ஆத்மா இருக்கு இல்லைங்களா, ஒளி உடம்புல தான் உட்காந்துட்ருப்பாங்க. அவங்க ஆத்மாவுக்கு நேராக பார்த்து அந்த சக்தி அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சிஸ்டர் ப்ளே பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் ரேசிங்ஸ்லாம் எப்படி போகுது, அந்த அலைகள் என்ன அலைகள்லாம் எப்படி போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி உங்ககிட்டேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. மேலும் மேலும் பாபாவோட பல சேவைகள் அவங்க செய்கிறாங்க. இந்த சக்தி மூலிமா உடம்பு சீக்கிரமாக சரியாயிடுது. சென்ட்ரு போகிறாங்க, அங்கே பல சேவை செய்கிறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க, வெளியில் போய் நிறைய சேவைகள் செய்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்குலாம் உடம்பு சூப்பராக ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சக்தி கொடுக்கலாம்.
இப்படி சக்தி கொடுக்கறது ஓகே சிஸ்டர் சொல்லிட்டாங்க அதெல்லாம் பண்ணுறோம் எல்லாமே ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் வந்து பாபா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. மாயா என்ன பண்ணுவான், வருவான் காலையிலேருந்து ஏதோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஓ அந்த எண்ணங்கள் வரும், இந்த எண்ணங்கள் வரும், அதை பண்ணிட்டோமே, ஐயோ அது வேறு மறந்துட்டோமே, ஐயோ இது வேறு நடக்கலையே என்ன பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணலாம், அப்படியே உங்களுடைய 1/2 டைம் ஓட்டிடுவான் மாயா. ஸோ இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் என்னென்ன பண்ணணும்னா சோல் கான்சியஸில் இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ பக்காவாக இருக்கணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க, சுயம் நீங்கள் ஆத்மான்னு உணரணும், சுய சேவை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மனசா சேவையில் இறங்குங்க குழந்தைங்களேன்றாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு எண்ணங்கள் வரும், ஏதாவது நீங்கள் காலையில் பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் ஃபேமிலியில், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கோம், உங்களை உங்கள் மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். இப்போ அதை பற்றி யோசிச்சிங்களா, இல்லை சரி ஓகே திரும்ப நான் வந்து சக்காஷ் கொடுக்குறேன் அப்படின்னு வரீங்க, திரும்ப அந்த மாட்டிக்கிறீங்க மாயாக்கிட்டே ஏதோ ஒரு எண்ணத்தின் மூலிமா, திரும்ப வந்து சக்காஷ் கொடுக்குறீங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சக்தி வந்து நீங்களும் எடுத்துக்க மாட்டீங்க, உங்களுடைய சக்தி வேறு யாருக்கும் போய் சேராது. அந்த 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆஃப் டைம். மாயா கிட்ட போராடிட்டு இருக்கீங்க குழந்தைங்களே அப்படின்னு பாபா சொல்கிறாரு இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமோ இல்லை 1/4 மணி நேரமோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தங்களுக்கு ஃபஸ்ட்டு சுயம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம்தான் போய் மனசா சேவை பண்ணணும். அது எழுத்து சக்காஷுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சிஸ்டர்லாம் நிறைய அனுபவம் பண்ணியிருக்காங்க, ஸோ சோஃபியா சிஸ்டர்லாம். ஸோ வந்து அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய சக்காஷ்லாம் கொடுக்கலாம். ஸோ இதுதான் தனக்கும் எடுத்துக்கிறது ஆரோக்கியத்தின் சக்தி, மனசா சேவை சிஸ்டர் கேட்ட மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கறது. இந்த மாதிரி நம்ம இப்போ விஷயம் வந்து 2 விஷயம் சொல்லிங்க சிஸ்டர், அந்த கோபுரத்தின் சக்காஷ் அப்புறம் எர்த் சக்காஷ், இது ரெண்டும் எப்படி ஒரு சும்மா ஒரு கிளின்ட் மாதிரி கொடுங்க, அப்போ அவங்க நம்ம இப்போ யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணிட்டு இருப்பாங்க. யூடியூப்ல அப்லோட் பண்றதா அதை நிறைய பேர் கேட்பாங்க, அதனால ஹெல்த் யோகா அப்படிங்கிறது மனசா சேவை 2 ப்ராக்டிஸ் இப்போதைக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல நிறைய இருக்கு. ஒண்ணு வந்து உலக உருண்டை நீக்கல சக்காஷ், இன்னொன்னு கோயில் கோபுரம் வெறும் 9 லட்சம் பிகேஸ் எமோஜ் பண்ணா போதும். ஏன்னா மீதி 9 லட்சம் வர தாண்டி வர பிகேஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மாயால விழுந்து அந்த மாதிரி கொஞ்சம் அவங்கள விட இவங்க இன்னும் பார்க்க அதை 9 லட்சத்துக்கு மட்டும் தான் கொடுக்கணும். மீதி பிகேஸ் வந்து நம்ம உலக உருண்டைக்கு கொடுக்கும் போது அவங்க எமோஜ் பண்ணிப்பாங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மட்டும் ஷார்ட்டா சொல்லிருக்காங்க ஓகே எப்படி கொடுக்கணும். ஓகே இப்போ வந்து உலக உருண்டைக்கு சக்காஷ் கொடுக்குறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். பாபா இருக்கார், அவருக்கு முன்னாடி நான் இருக்கேன், எனக்கு முன்னாடி இப்போ வந்து உலக உருண்டை இருக்குது. தெரியல அப்படின்னா ஃபோனில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வரும் இல்லைங்களா, நெட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் உலக உருண்டை பிக்கு. அதை வந்து அப்படியே இமேஜினேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். உங்களுக்கு முன்னாடி வந்து எர்த் இருக்குது, ஸோ உலக உருண்டை இருக்குது, அதை வந்து நீங்கள் அதுக்கு வந்து அமைதியின் சக்தி, தூய்மையின் சக்தி, இந்த மாதிரி நேச்சுரலுக்கு நீங்கள் சக்காஷ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எப்படி நினச்சி கொடுக்கலான்னா, பாபா கிட்டேருந்து சக்தி எனக்கு வருது, இதுக்கு உள்ளே இருக்க ஆத்மாக்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியாக சாந்தமாக சுகமாக உணர்றாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சக்காஷ் கொடுக்கலாம். இது ஒரு யோகா ப்ராக்டிக்ஸ். இன்னொன்று வந்து கோபுரம், கோவில் கோபுரம் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோபுரம் அவங்கவுங்க மனசுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதில் வந்து பிகேஸ் 9 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மேலே கோபுரத்தில் நிறைய சிலை இருக்கும், குட்டி குட்டியாக வந்து கை இப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும், நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும், உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், பல சிலைகள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி 9 லட்சம் பிகேஸும் உட்காந்துட்ருக்காங்க ஒளி உடம்பில். ஆத்மா மட்டும் ஜொலிக்கிறது, நல்லா ஜொலிப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 9 லட்சம் பிகேஸ் எப்படி உட்காந்துட்ருக்காங்க, அந்த கோபுரத்தில் ஆத்மாவாக இருக்காங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் எப்படி இதை சக்காஷ் கொடுக்கலான்னா, மேலே பாபா இருக்கார், அவருக்கு கீழே நம்ம ஒளி உடம்புல இருக்கோம், அவர்கிட்டருந்து வர சக்காஷு இந்த கோபுரம் முழுவதும் பரவுது. இப்போ ஹெல்த்து சக்காஷ் கொடுக்கறதா இருந்தாலும் அப்படி கொடுத்துக்கலாம், அவங்களுக்கு அமைதியின் சக்தி கொடுக்கறதுனால அப்படி கொடுத்துக்கலாம். நம்ம என்ன நினச்சி கொடுக்குறோமோ அதை வந்து இந்த மாதிரி கோபுரத்தில் ஒவ்வொரு சோலும் உட்காந்துட்ருக்காங்க ஒளி உடம்புல, அவங்க சோல் வந்து ரொம்ப ஜொலிப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மேலேருந்து அப்படியே சக்காஷ் வாங்கி கோபுரம் ஃபுல்லாக கொடுக்கலாம். ஸோ நம்ம எண்ணங்கள் கோபுரத்து மேலே இருக்கக்கூடாது, கோபுரத்தில் அத்தனை ஆத்மாக்கள் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாக்கள் மீது தான். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம கோபுரத்தை கலசத்துல வந்து சிவனும் நம்மளும் ஒளியா இருக்கணும். அந்த கோபுர வெளிப்புறம் கிடையாது, அந்த கோபுரத்துக்குள்ள இருந்து இந்த புறாலாம் பறக்கும் பார்த்துருப்பீங்கயா. ஸோ அந்த கோபுரத்துக்குள்ள வந்து இந்த புறாலாம் பறந்து அந்த கோபுரத்துக்குள்ள
ஜஸ்ட் அவங்கள ஆத்மாவே எமர்ஜ் பண்ணா போதும். ஒளியோடவ கூட கொஞ்சம் விசுவலைசேஷன்ல டைம் எடுக்கும். அவங்க எல்லாருமே வந்து ஆத்மாவா உள்ள இருக்காங்க. அத நான் ஸ்டார்ஸ். ஆல்ரெடி ஒரு வீடியோ YouTubeல போட்டிருப்பேன். அத நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்கப்பா. இருந்தாலும் இது சொல்றோம். அந்த மாதிரி. அவங்க எல்லாருமே ஆத்மாவா உள்ள இருக்காங்க. பாபாவோட நினைவுல இருந்து அவங்களுக்கு நெய் கலர் அந்த மின்மினி சகாஷ் வந்து அவங்க மேல போகுது. அவ்வளவுதான். எல்லாரும் மோஸ்ட்டா வந்து நீங்க சகாஷ் குடுக்கும்போது, ஒளி உடம்புல இருந்து சகாஷ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு விசுவலைசேஷன்ல அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் வராது. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு போய் சேரணும்னா, அவங்கள ஜஸ்ட் ஆத்மாவா எமர்ஜ் பண்ணி, அந்த ஆத்மா மேல நெய் கலர் சகாஷோ, ஸ்கை ப்ளூ கலர் சகாஷோ, அன்பின் சக்தி குடுக்கும் பொழுதோ, நீங்க அப்படியே மின்மினி பூச்சி போல பரவுது. அப்படிங்கிற மாரி எமர்ஜ் பண்ணீங்கன்னா, நீங்க விசுவலைசேஷன் பண்ணும்போது, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல்லுங்க கண்டிப்பா, சிஸ்டர் உஷா. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாதிரி சோல்லாம் கூட சிஸ்டர் சொன்ன மாதிரி ஸ்டார் ஒவ்வொரு ஸ்டார் இருக்காங்க உள்ள. அவங்களுக்குள்ள சகாஷ் குடுக்குறோம் அப்படின்னு நினச்சு கூட நம்ம குடுத்தா இன்னும் இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அது நம்ம கொடுக்குறதுல தான் இந்த மாதிரி பல வகையான யோகா மனசா சேவா இருக்குது. இப்போ அன்பின் சக்தி எல்லாருக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சகாஷ் கொடுக்கலாம். ஸோ ஆரோக்கியத்தின் இப்போ சக்தி. வந்து ஆமாமா. இப்போ வந்து இந்த 2 மட்டும் நீங்க 3 மினிட்ஸ் கமெண்ட்ரி குடுங்க சிஸ்டர். நம்ம யோகா பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே 3 மினிட்ஸ் என்னன்னா, எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து சூக்ஷ்ம மதனத்துல இருக்கோம். பாபாவும் நம்மளும் ஒளியா இருக்கோம். அதுல உலக உருண்டை எமர்ஜ் பண்ணிடுங்க. சூக்ஷ்ம மதனத்துக்கே எமர்ஜ் பண்ணுங்க. அப்பாவோட நினைவுல இருந்து நெய் கலர் சகாஷ் உலக உருண்டைக்கு போயிட்டு இருக்கு. ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன். ஸோ இதே கான்செப்ட்லே நீங்க கமெண்ட்ரி குடுங்க சிஸ்டர். ஓம் ஓகே. சாந்தி. ஸோ எல்லாரும் வந்து சோல் கான்ஷியஸில் பக்காவாக கேட்டுட்ருக்காங்க. எல்லாருக்குமே வந்து அகைன் இந்த ப்ராக்டிஸ் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூட்சும வதனத்தில் பாபா இருக்கார். அவருக்கு முன்னாடி நம்ம உள்ளி உடம்புல அப்படியே சக்தியாக உட்காந்துட்ருக்கோம். நமக்கு முன்னாடி இந்த உலக உருண்டை இருக்குது. ஸோ இந்த உலக உருண்டைக்கு சக்தி இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு அமைதியின் சக்தி கொடுக்கலாம். சரிங்களா? எல்லாரும் துடிச்சிட்டு இருக்காங்க. வாவா சொல்லுவார் இல்லைங்களா? அவங்க சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா இல்லைங்களா குழந்தைங்களே பக்தர்கள்? அமைதியின் சக்தி இல்லைங்க சிஸ்டர், ஆரோக்கியத்தின் சக்தி தான். ஓகே நெய் கலர் சரி. சகாஷ். ஓகே ஆரோக்கியத்தின் சக்தி ஏன்னா நிறைய பேர் அமைதினோடனே அமைதி, சுகம், சாந்தி எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஓகே வேலைக்கே ஓகே ஆகாது. இப்ப ஆரோக்கியத்தின் சக்தி தான் நம்ம கொடுக்க போறோம். நெய் கலர் சகாஷ். ஓகே அதாவது எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் சூக்ஷ்ம மண்டலத்துல ஒளியா இருங்க. பாபா ஒளியா இருக்கா. அப்படியே சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒளி உடம்பு அப்படிங்கிறது நிறைய பேர் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க என்கிட்ட. அதனாலதான் நான் சொல்றேன். ஓ இது வரையா? ஓகே ஓகேங்க சிஸ்டர். பலவிதமாக அது நீங்க இருக்காங்க. நினைச்சு பாருங்க. இப்ப புள்ளினா ஈஸியா இருக்கும்லப்பா. அப்ப புள்ளி வந்து நினைக்கணும் அது ஒளியோடும்னா அத விசுவலைசேஷன் பண்ணணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. அப்போ ஆக்சுவலா வந்து ஒளியோடம்ல இருந்து பிராக்டிஸ் பண்றதை விட புள்ளியா இருந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் பவர் அதிகம். அதுதான் விதை ரூபம் அப்படின்னு வரும் பாபா. விதை ரூபம் கரெக்ட். இது ஒளி பரிசு உடம்பு அப்படிங்கறது ஸ்டார்டிங் பாபா குழந்தையான புதுசுல அதை வந்து சொல்லி கொடுப்பாங்க நம்ம சென்டர்ல இருக்கவங்க சீனியர்ஸ் எல்லாம். அது வந்து நம்ம கடைசி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணணும்னு இல்ல. நம்ம ஒளியாவே பிராக்டிஸ் எல்லா இதுலயும் ஒளியே சொல்லுங்க சிஸ்டர். சூக்ஷ்ம மதனத்துல பாபா ஒளியா இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்ல ஒளியா இருக்கும். உலக உருண்டை எமர்ஜ் பண்ணி ஆரோக்கியத்தின் கமெண்ட்ரி கொடுங்க. நெய் கலர் சகாஷ். ஓகே ஆரோக்கியத்தின் சக்தி. ஸோ எல்லாருமே நெய் கலர் சக்காஷ். நெய் ஒரு கலரில் இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? ஸோ பாபா கிட்டேருந்து சோலாக உங்களுக்கு உங்களோட ஒளி புள்ளிக்கு சக்தி வருது. நீங்கள் இந்த பூமி உருண்டைக்கு நெய் கலர் சக்காஷ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆரோக்கியத்தின் சக்தி அந்த எண்ணெய் அதிர்வலைகளை அந்த பூமி மேலே செலுத்தணும். சக்திகள் நேராக பூமி உருண்டை மீது போயிட்டே இருக்கு. நெய் கலர் சக்காஷ் ஆரோக்கியத்தின் சக்தி நேராக போயிட்டே இருக்கு. எல்லாருமே ஆரோக்கியமாக மாறுறாங்க. இப்படி நம்ம ஆரோக்கியத்தின் சக்தி கொடுக்கும் பொழுது பல மடங்காக நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உலக உருண்டை மீது இருக்கணும். நான் ஒளி புள்ளியாக இருக்கேன். என்கிட்ட இருந்து சக்திகள் இந்த பூமி உருண்டை மீது ஆரோக்கியத்தின் சக்தி போயிட்டுருக்கு. பாபா எனக்கு சக்திகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை உள்வாங்கி இந்த பூமி உருண்டைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சக்திகள் போயிட்டே இருக்கு. அதே நினைவிலே இருங்க.
ஆரோக்கியத்தின் சக்தி பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கார் எனக்கு. நான் அதை உள்வாங்கி பூமி உருண்டைக்கு கொடுத்துட்டே இருக்கேன். என்ன அதிர்வலைகள் பூமி உருண்டைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாரும் ஆரோக்கியமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சக்திசாலியாக அந்த எண்ணெய் அதிர்வலைகள் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சக்தி உலகம் முழுவதும் உணரணும். ஆரோக்கியத்தின் சக்தி பாபா கிட்டேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வருது. நான் உலகம் முழுவதுக்குமா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பரவிக்கொண்டே இருக்கிறது ஆரோக்கியத்தின் சக்தி. உலக உருண்டை முழுவதுமாக மின்மினி பூச்சி எப்படி உட்காந்தா பளிச்சுன்னு தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுடைய சக்தி போனது பளிச்சுன்னு தெரியுது. அதிர்வலைகள் போயிட்டே இருக்கு. உலக உருண்டை முழுவதுமாக ஜொலிப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தின் சக்தியில் நிரம்பி இருக்குது. ரொம்ப சக்திசாலியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. பாபாவுடைய சக்தி என்கிட்ட வருது. நான் உலக உருண்டை முழுவதுக்குமா கொடுத்துட்டே இருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் பூமி உருண்டை முழுவதுமாக நிரம்பிக் கொண்டிருக்கிறது. மின்மினி பூச்சி, பல கோடி மின்மினி பூச்சிகள் பூமி உருண்டை மீது உட்காந்தா இப்படி ஜொலிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி சக்தி நிரம்பி இருக்கு. ஆரோக்கியத்தின் சக்தி. எல்லாரும் ஆரோக்கியமாக மாறிக்கிட்டே இருக்காங்க. சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை கொடுத்துக்கிட்டே இருங்க பூமி உருண்டைக்கு. அதிர்வலைகள் போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக மாறிட்டாங்க. சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் பூமி முழுவதுமாக நிரம்பிடுச்சு. பாபா கிட்டேருந்து வர சக்தியை உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கி உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக மாறுறாங்க. ரொம்ப சக்திசாலியான உங்களுடைய அந்த எண்ணெய் அதிர்வலைகள் மூலமாக. உங்களுடைய சக்தி பூமி உருண்டைக்கு போயிட்டே இருக்கு. உலகமே ஆரோக்கியமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. பூமி உருண்டை முழுவதுமாக உங்களுடைய சக்தி நிரம்பி ஜொலிப்பாக தெரியுது. பாபா கிட்ட இருந்து வர சக்தியை உணரணும்.
உணர்ந்து பூமி உருண்டைக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் கொடுத்துட்டே இருங்க. பூமி உருண்டை ரொம்ப ஜொலிப்பாக தெரியுது. உங்களுடைய இந்த சக்தியால் நிரம்பி இருக்கு. பாபா சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கார் உங்களுக்கு. சக்தியை உள்வாங்கிக்கோங்க. உலக உருண்டைக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஆரோக்கியத்தின் சக்தி. உலக உருண்டை முழுவதுமா சக்திகள் நிரம்பிடுச்சு. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு அனுபவம். பாபாவோட வைப்ரேஷன் நல்லா கிடைச்சது. ஸோ இப்போ இந்த யோகா ப்ராக்டிஸ் எல்லாரும் நல்லா கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு 9 நிமிஷம் நான் மியூசிக் போடுறேன். எல்லாரும் இந்த பூமி உருண்டையே பார்த்துட்டு யோகா பண்ணுங்க. அதே விசுவலைசேஷன் பண்ணி பாபாவோட நினைவுல உலக உருண்டைக்கு இப்போ நம்ம எல்லாரும் சக்காஷ் கொடுக்க போறோம்.
சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர்.